ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையே ஆளுநர் எப்போதுமே தபால்காரர்தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தமிழ் மொழி தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்பட்டு ஆர்.என். ரவி தன்னை பாஜகக்காரராக காட்டிக் கொள்வதாகவும் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் பாமக இணையும் என்பது வதந்தியே என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறுப்பு. 2026 தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்போம் என ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் உறுதி. மதுராந்தகம் அருகே பிரேக் பழுது காரணமாக பயணிகள் ரயில் நடுவழியில் நிறுத்தம். பழுது நீக்கப்பட்டு 40 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பயணிகள் அவதி. மீன்பிடி தடை காலத்தால் கலை இழந்த காசிமேடு மீன் சந்தை. விலை ஏற்றத்தால் குறைவான மீன்களை வாங்கிச் சென்ற மக்கள். முதுமலை புலிகள் காப்பகத்தில் குட்டியுடன் கம்பீரமாக சாலையை கடந்த புலி. வாகன சவாரி செய்தபடி சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு. கூடலூர் அருகே ஆமைக்குளத்தில் ஆற்றின் குறுக்கே 4 அடி அகலத்தில் பாலம் அமைக்க பூஜை போட வந்த வனத்துறையினர் 6 அடி அகலத்தில் பாலம் அமைக்க வேண்டுமென கூறி பூஜையை தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியினர். திருச்சுழி அருகே வீடின்றி தவித்த வாய் பேச முடியாத முதியவருக்கு கலைஞரின் கனவு இல்லம். வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கி பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு. நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மாநிலத்தின் பல இடங்களில் அதிமுகவினர் அஞ்சலி. நீட் விவகாரத்தில் அதிமுக இரட்டை வேடம் போடுவதாக திமுகவினர் துண்டு பிரசுரம் விநியோகித்து பதிலடி. கோவையில் முக்கிய சாலையின் நடுவே ஆம்னி பேருந்தை நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல். தட்டி கேட்ட வாகன ஓட்டிகளை பேருந்து ஓட்டுநர் மிரட்டும் தொனியில் பேசியதால் பரபரப்பு. சென்னையில் வைகோ தலைமையில் மதிமுக நிர்வாக குழு கூட்டம் தொடங்கியது. முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகியது குறித்து முக்கிய முடிவெடுக்க வாய்ப்பு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் திருநாளையொட்டி வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை. தூத்துக்குடி, நாகர்கோவில், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் தேவாலயங்களில் பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள். ஐபிஎல் லீக் போட்டியில் ராஜஸ்தானை வீழ்த்தி லக்னோ த்ரில் வெற்றி. அறிமுக போட்டியிலேயே முதல் பந்தில் சிக்ஸரை விளாசி 14 வயது இளம் வீரர் சூரியவன்ஷி அசத்தல். ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று பல பரீட்சை. கட்டாய வெற்றியை பதிவு செய்யுமா சிஎஸ்கே என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.